வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு இந்தியாவையே உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு தமிழர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம இசைஞானி இளையராஜா த மாஸ்ட்ரோ கிங். அவர் தான் இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவரோட முதல் சிம்பனியை லண்டன்ல பிரசன்ட் பண்ண போறாரு. அதுக்கு பல தலைவர்கள், பல செலிபிரிட்டிஸ் அவருக்கு வாழ்த்து மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சிம்பனின்னா என்ன, எதுக்கு இவ்வளோ ஒரு ஹைப் கொடுக்க அப்படின்றத தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. மார்ச் 8ஆம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்கள் அவரோட முதல் சிம்பனி டெபியூவை லண்டன்ல பிரசன்ட் பண்ண இருக்காரு. இதுக்காக அவருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம்ல இருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்னும் பல செலிபிரிட்டிஸ் வாழ்த்து மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சிம்பனினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இசைக்கருவிகளை ஒரே நேரத்துல இசைச்சு அதை ஒரு தொகுப்பா கொடுப்பாங்க. அதுதான் சிம்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பனி தொகுப்புல பாத்தீங்கன்னா பல பகுதிகள் இருக்கு. அதாவது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 4 பகுதிகள் இருக்கும் அப்படின்னும், அதுல முக்கியமான ஒரு பகுதி சனாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தானா. அது ரொம்பவே கஷ்டமான பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சனாட்டா அப்படின்றது மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை இந்த சிம்பனிக்காக கிரியேட் பண்ணணும். இப்படி கஷ்டமான பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த சனாட்டாவை தான் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் 34 நாட்கள்ல எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளையராஜாவோட இந்த முதல் சிம்பனியோட பேரு வேலியன்ட். ஏசியால இதுக்கு முன்னாடி பல பேர் சிம்பனியை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலுமே இப்ப ஒரு இந்தியனா தமிழனா பாத்தீங்கன்னா முதல் தடவை லண்டன்ல சிம்பனி பிரசன்ட் பண்ண போறது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். 1986ல இளையராஜாக்கு வெஸ்டர்ன் மியூசிக் மேல இருந்த ஆர்வத்துல அவர் பாத்தீங்கன்னா ஹவ் டு நேம் இட் அப்படின்ற ஒரு மியூசிக் ஆல்பம், 10 ட்ராக்ஸ் கொண்ட மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணாரு. அதுதான் இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் ஆல்பமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1988ல நத்திங் பட் விண்ட் அப்படின்ற ஒரு மியூசிக் ஆல்பம்ல கர்நாடிக், இந்துஸ்தானி, வெஸ்டர்ன், கிளாசிக்கல், ஃபோக் அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1993ல இளையராஜாவோட சிம்பனி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலா பரவிட்டு இருந்தாலுமே அபிஷியலா இளையராஜா அவர்களோட சைட்ல இருந்து அந்த சிம்பனி ரிலீஸ் ஆனதுக்கு எந்த ஒரு அபிஷியல் நோட்டுமே கிடையாது. ஆனா இப்ப 32 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட முதல் சிம்பனியை லண்டன்ல பிரசன்ட் பண்ண இருக்காரு இளையராஜா அவர்கள். இப்படி அவரோட முதல் சிம்பனியை பிரசன்ட் பண்ண போறேன் லண்டன் அப்படின்ற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க நிறைய பேர் சின்ன சின்ன மியூசிக் ட்ராக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு அதை சிம்பனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் சிம்பனியே கிடையாது. அவங்க அதை சிம்பனின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிம்பனியை பிரசன்ட் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ரிலீஸ் பண்ற மியூசிக் ட்ராக்ஸ் தான் சிம்பனியா இருக்க முடியும். அதை நான் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ரௌடா பேசியிருந்தாரு. அப்படி இந்த சிம்பனிக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை எப்படி நம்மளால பிரசன்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பனியை பிரசன்ட் பண்றோம்னா நம்ம ஆர்கெஸ்ட்ரால 30ல இருந்து 100 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னா வயலின், செலோ, ட்ரம்பட், ஃப்ளூட், சாக்ஸோஃபோன், ட்ரம்ஸ் அப்படின்னு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆர்கெஸ்ட்ரா டீம் இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இதை நம்ம ஏன் இளையராஜா அவர்கள் இந்தியாலேயே ரெக்கார்ட் பண்ணல, ஏன் லண்டன்ல போய் ரெக்கார்ட் பண்ணாரு, இந்தியால அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால சில சின்ன சின்ன சிம்பனிக்கான ஒரு பிளேசஸ்லாம் இருக்கு. ஸ்டில் அவர் அவரோட டெபியூவை கொடுக்கும் போது அவரோட சிம்பனியோட ஆர்கெஸ்ட்ரா டீம் ரொம்பவே ட்ரெயின்டா, வெல் ப்ரொஃபஷனலா இருக்கணும், ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே நோட் பண்ணி தான் அவர் லண்டன்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்பனியை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப அவர் பல ரிகர்சல்ஸ், பல நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறம் அவர் ப்ரீ ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை தான் இப்ப மார்ச் 8ஆம் தேதி லண்டன்ல பிரசன்ட் பண்ண இருக்காரு. யூரோப்பியன் ஹிஸ்டரியில இந்த சிம்பனியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாசிக் மியூசிக் பீரியடா இருந்தது 1740ல இருந்து 1820 இந்த காலகட்டத்துல தான் சிம்பனி அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பிரிட்டானிக்கா ஆர்ட் அகாடமி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சிம்பனியோட மாஸ்டர்ஸா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோசப் ஹெய்டன், மொசாக் அண்ட் பெத்தோவன். இவங்க
அவங்க 3 பேரு தான் சிம்பனியோட மாஸ்டர்ஸ். அவங்களோடதெல்லாம் வந்து எப்பிக் சிம்பனியா இருக்கு அப்படின்னு இப்ப வரைக்குமே நம்ம ஹிஸ்டரியில பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னதான் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து எப்பவுமே இசைஞானி இளையராஜா, நம்மளோட மாஸ்ட்ரோ கிங், இப்ப சிம்பனி கிங்கா மாறி இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் தான் வந்து எப்பவுமே பெஸ்டா இருப்பாரு. அவர் தன்னோட முதல் சிம்பனிய டெபியூவா வந்து இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் வந்து லண்டன்ல பிரசன்ட் பண்றது அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனுக்குமே வந்து பெருமையான ஒரு விஷயம் தான். ஆல்வேஸ் வந்து இளையராஜா ராஜா ராஜா தான் அப்படின்றது தான். உங்களுக்கு இந்த வீடியோல கண்டிப்பா இந்த சிம்பனி அப்படின்னா என்ன, அங்க என்னெல்லாம் நடக்கும், அது பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.